வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து சப்பக்கடு கட்டாங்க. என்னன்னா இது வந்து சப்கான்டினென்ட் பிட்ச் மாதிரி ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. யார் ரெடி பண்ண சொன்னா? நீங்க தானே பண்ணீங்க. இல்ல இல்ல இன்னொன்றா இது அவங்க பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளோட கேமுக்கு ஆடிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான். பெல் ஸ்டோக்ஸ் பேசுறான்டா. எனக்கு அதுதான் பெல் ஸ்டோக்ஸ் வந்து பேசுறாரு. இது வந்து லுக்ஸ் லைக் சப்கான்டினென்ட் பிட்ச். சப்கான்டினென்ட் பிட்ச் எப்படிடா உனக்கு பிளாட்டா இருக்கும்? நீங்க பாகிஸ்தான் மட்டும் சப்கான்டினென்ட் எடுக்கவே கூடாது. அவங்க எப்பவுமே பிளாட் தான். நீ ஸ்ரீலங்காவில வந்து ஆடிருக்கியா? பங்களாதேஷ்ல டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்களா? இந்தியால ஆடிருக்காங்களா? டேர்ன் ஆகும். இவங்களுக்கு வந்து பயங்கரமான டிஃபென்சிவ் மேட்ச் மாப்ள. இல்லடா இது ஆக்சுவலா இது சப்கான்டினென்ட் கிடையாது. இது வந்து பிளாட் ட்ராக். அவங்களோட பேஸ்பால் வந்து இதுக்கு பழக்கப்பட்டு ஆடிடுவோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஆடிட்டாங்க. இந்த தடவை அவங்களால ஆட முடியல. பட் பவுலிங் வந்து பவுலர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது இந்த பர்டிகுலர் இதுல. ஏன்னா பெருசா ஒரு இங்கிலீஷ் பவுலர்ஸ் வந்து அந்த இங்கிலீஷ் சீமிங் கண்டிஷனே போட்டு போட்டு பழகினவங்க. ஸோ அவங்க கிட்ட போய் அவங்க பார்த்துருக்கியா இப்போ இந்தியாவில் விட்டாங்கன்னா இப்போ இந்த இது வந்து இப்போ இல்லை முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு. அந்த ஹோகார்ட் அப்புறம் ஹாமிசன் ஒருத்தர் இருப்பார் அந்த காலத்துல, ஹார்மிசன் சொல்லிட்டு அவரு, ஹோகார்ட். ஸோ இவங்க எல்லாமே ஹைட்டு அந்த மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டியன் ஆக்ஷன்ல போடுவாரு ஹார்மிசன். ஸோ அந்த பவுலர்லாம் இங்கிலாந்துல சூப்பரா போட்டுருவாங்க. அந்த டிஜிசல்னு போட்டு ஒரு மாதிரி கிரவுண்ட் இருக்கும், லார்ட்ஸ் எல்லாம் செமையா போட்டிருப்பாங்க. இந்தியாவுக்கு வரும்போது டிம் பிரஸ்னன் அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது பெருசா விக்கெட் எடுக்க முடியாது. வீரேந்தர் சேவாக் போட்டு பொலந்து எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க பிளாட் ட்ராக்ஸுக்கு வந்து தே நீட் டு அடாப்ட். அதை தான் அவங்க மாட்டிட்டாங்கன்னு தோணுது எனக்கு கேட்டா.